ஏய் குட்டி மாப்பிள, எனக்கு ஒரு கேள்வி. அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்றியா? என்ன மாமா? அது ஒன்றும் இல்லை. காலையில் ஸ்கூல் கிளம்ப மட்டும் போது மட்டும் உனக்கு எப்படிடா வயிற்று கலக்கிட்டே இருக்கும்? அதான் மாமா, எனக்கும் தெரியல. ஸ்கூல்ல போகணும் அப்படின்னாலே வயித்த கலக்குது மாமா. அதான்டா. அது எப்படி ஸ்கூல் போகும்போது போகும்போது மட்டும் வயிற்று கலக்கும்? காலையில தான் போயிட்டு வர்ற, பிறகு போகும்போதுமா? மாமா, காலையில போயிட்டு தான் வரேன். ஆனா ஆனா ஸ்கூல் போகணும்னு நினைச்சாவே பிறகு இப்படி வயித்த கலக்க ஆரம்பிச்சிருது மாமா. அம்மா டெய்லிக்கு திட்டுது. நீ பண்ற வேலைக்கு அடிக்காம விடுறாங்களேன்னு பார்த்துக்கோ. டேய், ஒழுங்கா படிக்கணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? அது சரி, ஸ்கூல்ல என்னதாண்டா அப்படி பண்றாங்க உன்ன? இல்ல மாமா, ஸ்கூலுக்கு போமா போனதும் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க மாமா. சிட் டவுன் சொல்றாங்க. பிடிக்கவே இல்லை. உட்காரணும்டா. நீ உட்காராம என்ன பண்ணிட்டு இருப்ப? உட்காரவே பிடிக்காது. மிஸ் குச்சி வச்சிருப்பாங்க, அடிக்க வருவாங்க மாமா. மிஸ் அடிக்காம உன்னை கொஞ்சுவாங்கன்னு பார்த்தியோ? மிஸ் அடிக்க வர்றாங்களா, அதனாலதான் மாமா பயமா இருக்கு. பயமா இருக்கு? மிஸ் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா எதுக்கு உன்னை அடிக்க வர போறாங்க? சிட் டவுன்னா உட்கார வேண்டியதுதானே நீ? நீ எதுக்குடா சுத்திட்டு திரியிறா? உட்காரமே பிடிக்காது மாமா. பிடிக்காது பிடிக்காது. சாரு பூஸ்ட் குடிக்கிறீங்களோ? ஆமா மாமா, பூஸ்ட் தான். நீங்க டீ குடிக்கலையா? நமக்கு யாருப்பா தர்றா மாப்ள? குடி குடி குடி. மாமா, அம்மாட்ட போய் கேட்கவா? வேணாண்டா. எனக்கு அப்புறம் நான் குடிச்சுக்கிறேன். வேலைக்கு போய் வெட்டி முறிச்சிட்டு வந்த மாதிரி சாருக்கு வந்தது பூஸ்ட்டு. இவரை அனுப்புறதுக்குள்ள எங்கக்கா படுற பாடல எனக்கு தெரியும். மாமா, சொல்லு சுபி. மாமா, இவன் என்ன தெரியுமா பண்றான்? வேனு வெட்டி இறங்குனதும் இவன் கிளாஸ்க்கு போவே மாட்டான் மாமா. அப்படியா? வேற என்ன பண்றான்? யார் பின்னாடி என் கிளாஸ்க்கு வர்றான் மாமா. உன் கிளாஸ்க்கு வரானா? ஆமா மாமா, நானும் போடா போடான்னு விரட்டினாலும் போகவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு இவனை விரட்டி கொண்டு போய் அவன் கிளாஸ்ல விட்டுட்டு வருவேன். டேய் குட்டி மாப்பிள, ஏன்டா அக்கா கிளாஸ்க்கு போறா? அக்காவோட படிக்கணும்னு தான். அவன் என்ன கிளாஸ், நீ என்ன கிளாஸ்? கீருக்கு பயல. சுபி, இனிமே வந்த விரட்டிரு. அப்படிதான் மாமா, இன்டர்வெல்லாம் வந்துடுறான் என் கிளாஸ்க்கு. அக்கா வாங்கிட்ட இருக்கேன்னு திருப்பி திருப்பி கொண்டு போய் நான் விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கு மாமா. இவன் பாரு இப்பவே இப்படி சேட்டை பண்றான்னு. இவன் எப்படி படிக்க போறானோ, கிறுக்கு பைய. சரியான சேட்டை பண்றானா மாமா. கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்களாம் அடிப்பான் போல. இவன் எல்லாம் பண்ணுவான் சுபி. இவனை பத்தி நமக்கு தெரியாதா? அடிப்பான், என்ன வேணா செய்வான். அதான் மாமா, என்ன கூப்பிட்டு சொன்னாங்க மிஸ்ஸு, உன்னோட தம்பி தானே இப்படிலாம் பண்றான், வீட்ல போய் சொல்லு அப்படின்னாங்க. அம்மாட்ட சொல்லணும், இருடி பெரியம்மாட்ட சொல்றேன். சொல்லிக்க, அம்மா என்ன அடிக்காதே. அடிக்காம கொஞ்சுவாங்கன்னு பாத்தியோ? சுபி, சரி வீடு. பாப்பா ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்களா? இல்ல மாமா, நானே வந்து எழுப்பலான்னு பார்த்தேன் விளையாடுறதுக்கு. ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாளுங்க. குளிச்சு விட்டோன்னா நல்லா தூக்கம் ரெண்டு பேரும். மச்சான், அருண் வாடா. என்னடா பண்ற? வா உட்காரு. சும்மாதான் மாப்பிள்ளைகிட்ட சும்மா காமெடி பண்ணி பேசிட்டு இருந்தோம். சார் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாரா? ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன மாமா? ஸ்கூல் போகும்போதெல்லாம் வயிற்று கலக்குமாம்ல? எல்லாத்துக்குமே பரவிருச்சா? ஆமா மாமா. அதெல்லாம் பரவிரும், நியூஸ் ஆல் இண்டியா நியூஸ் மாதிரி. ஏன்டா அப்படி? அதை பத்தி தான் மச்சான் கேட்டுட்டு இருந்தேன். வாடா அப்படி உட்காரு. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்ப போல. சத்யாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, எங்க அதெல்லாம் திங்குது. வா சுபி, இந்த அக்காட்ட கொண்டு கொடு. கொடுங்க மாமா. என்ன மச்சான் சொல்லவே இல்லை வரதா? சோனியை பார்த்துட்டு 2 3 நாள் ஆச்சுடா. அதான் சோனியை பார்த்துட்டு சத்யாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னடா என்னாச்சு? சத்யா பேசுறாங்களா? அட நீ வேறடா, அதெல்லாம் இன்னைக்கு நடக்காது போல. என்னடா சொல்ற, நடக்காதா? ஆமா. ஏன்டா சொல்லியாச்சு தானே? சோனி சொன்னாலே சொல்லியாச்சுன்னு. சொல்லியாச்சு தான். இருந்தாலும் யாரா இருந்தாலும் டபக்குன்னு ஏத்துக்கணும் அப்படின்னா கஷ்டம் தானே மச்சான். அதான் யோசனையிலே இருக்காங்க மேடம். எப்போ ஏத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் முன்ன இருக்க லைஃப் எனக்கு வருமானே பயமா இருக்குடா. ஆமா ஆமா, அதை வேணா சொல்லு. டக்குன்னு யாராலையும் ஏத்துக்க முடியாது பத்தியா? ம் அதனால தான். ஆனால் முன்னாடி மாதிரி என்கிட்ட பழகுவாளா பேசுவாளான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு மச்சான். விட்றா, அதெல்லாம் பேசும். பார்ப்போம் பார்ப்போம்.
நடக்கிறதா நடக்கும். நம்ம சொல்றபடி நடக்குமா என்ன? இந்தாங்க அம்மா காஃபி கொடுத்து விட்டாங்க. ம், கொடு. சுபி, சுபி, போயிட்டு அருண் மாமாக்கு காஃபி காஃபி வாங்கிட்டு வா. சரிங்க மாமா. இரு சுபி, பெரியமாட்ட வாங்கிட்டு வர சொல்றேன். மா, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி கொடுத்து விடு. சத்யாக்கா, இது வேற யாரும் இல்ல. யாருடி? எனக்கு யாருன்னு தெரியல. சத்யாக்கா, இது சோனியக்காக்கு மாமா, சோனியக்காக்கு ஹஸ்பண்ட். அப்படியா? சோனிக்கு ஹஸ்பண்டா இவங்க? ஆமாங்க சத்யா, நான் தான் அருண். ஓ சாரி, எனக்கு தெரியல யாருன்னு. பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு தான் தெரியாதுல்ல. ஆமா, அதான் நான் பேசல, சாரிங்க. சரி சரி, பரவாயில்ல விடுங்க. நானும் அர்ஜுனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுல இருந்தே. அப்படியா? ஆமா, அப்படியே பழக்கமானதான் சோனியும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் 2 பேரும் அப்படியே மேரேஜ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அப்படியா? சரிங்க. அருண்? மேடம், என்ன பண்ணுறீங்க? இங்கே இருந்தால் ஃபோனும் வராது, ஒன்றும் வராது. அது ஏன் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து மட்டும் பேச மாட்டேங்கிறா? ஏய், பேசாம என்ன பண்ணாத? நாங்களாம் கால் பண்ண மட்டும்தான் பேசுறது, இல்லைன்னா கூப்பிட்றதே இல்லை. அப்படிலாம் இல்லப்பா, பாப்பாலாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா? வயிறு லைட்டாக தெரியும் போல. ஆமா அருண், சொல்லணும்ட்டே இருந்தேன். ஓகே ஓகே. என்னடா ஜாலியா இருக்காதா பின்ன? சத்யா, என்ன அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லையே, என்னோட ஹஸ்பண்ட் இவரு. அப்படியா? சுபி சொன்னாடி. உனக்கு தெரியாது பத்தியா? ஆமா, தெரியாதுல்ல, எனக்கு எப்படி தெரியும்? உன் புருஷனே உனக்கு தெரியல, என் புருஷனா உனக்கு தெரிய போகுது? ஆமா ஆமா. கூட பிறந்த தம்பியே சத்யாவுக்கு தெரியல, ஏன்க்கா? அவனுக்கு பிரச்சனையை பத்தியாடா அர்ஜுன்? அவன் முன்ன மாதிரி இல்லடா, பெரிய ஆளா பேசுறான்டா. எப்படி இப்படிலாம் பேசுறான் தெரியுமா? ஓஹோ, ஆளு வளர்ந்துட்டான் போல. சோனி, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? என்னடா? சாரிடா. ஆமா மாமா, நானம்மா அதுக்கு தானே போகணும். அருண், கடைக்கு போனேன்னு சொன்னேன் பாத்தியா, சத்யாவுக்கு சாரி எடுக்க. ஏன் சாரி இப்போ? டேய், எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் தானே பண்ணுவாங்க, எங்களுக்கு 2 கல்யாணம். என்ன சொல்ற? ஆமாடா, ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணிட்டா பிரச்சனை இல்லைன்னு செல்விக்கா தான் யோசிச்சாங்க. தம்பி, இந்த சேலை நல்லா இருக்காப்பா? வாங்க அருண் தம்பி. வரேன்க்கா, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கேக்கா சாரி. நல்லா இருக்குல்லப்பா? நமக்கு பிடிச்சதுக்கு பிடிக்க வேண்டிய ஆளுக்கு பிடிச்சிச்சா? என்னடி, சேலை நல்லா இருக்கா? உன்னேதான் அருண் அர்ஜுன் தம்பி சொல்லிட்டு இருக்கு. நல்லாதாம்மா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சொல்லிடு, மாத்திரை திறந்தா மாத்திக்கலாம், நமக்கு தெரிஞ்ச கடையில தான் எடுத்துருக்குறோம். அப்படியா? ஆமா, நல்லாதாம்மா இருக்கு. நல்லா இருக்குல்லப்பா அர்ஜுன் தம்பி? நல்லா இருக்குக்கா. இது எதுக்கு புதுசா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சத்யா சிஸ்டருக்கு புரியலையோ? புரியலன்னு இல்லப்பா, அவளுக்கு எந்த ஞாபகமுமே இல்ல. இப்படி பண்ணாவது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருதான்னு பாக்கலான்னு தான். ஓ அப்படியா? இருந்தாலும் 2வது தடவை பண்றது நல்லாவா இருக்கு? ஏதோ பண்ணலாம் தான்ப்பா. சுபி, மாமாக்கு டீ எடுத்து வந்து கொடுக்கலையா? நான் சொன்னேனேமா உங்ககிட்ட, வேலையை பார்த்துட்டு கவனிக்கல டீ. என் வீட்டுக்காருக்கு யாரும் கவனிக்கல இல்ல? சோனி, பேசாம இரு, அவங்க வேலையா இருந்திருக்காங்க. இல்ல அருண், அர்ஜுன் மாமாக்கெல்லாம் காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்க அந்த சத்யா உனக்கு மட்டும் தரல பத்தியா? ஃபர்ஸ்ட் என்ன யாருன்னே சத்யாக்கு தெரியல, பின்ன எப்படி எனக்கு கொண்டு வந்து தரும்? சத்யா, அதெல்லாம் ஓவர் பிளா. எனக்கு யாருன்னே தெரியாது, சுபி தான் சொன்னா சோனிக்கு ஹஸ்பண்ட். அப்புறம் தான் தெரியும் பிளா. யாம்ல நீ வேற. சரி சரி அருண், உங்களுக்கு நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. சேலை நல்லா தானே இருக்கு அர்ஜுன் தம்பி? நல்லாதாக்கா இருக்கு, இதுக்கு மேல என்னத்தை எடுக்கணும்? சூப்பரா இருக்குக்கா. அதான்ப்பா, நல்லா இருக்கேன்னு சொல்லி எடுத்தேன். நல்லாதான்க்கா இருக்கு. நாளன்னைக்கு வச்சுக்கிறலாமா? ஆமாக்கா. அதான் நானும் யோசிச்சேன். சரிப்பா, நல்ல நாள் தானே. அர்ஜுன் தம்பி, உங்க மாமா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் வர்றதுக்கு லேட் ஆகுமா? என்ன பண்றதுன்னு தெரியல. உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடமா தான் இருக்கு. போயிட்டு என்னதுக்கா? காய்கறி ஒன்றும் இல்லப்பா, அதான் வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். வசந்தி பாவம், அவள்கிட்ட நம்ம எதா இருந்தாலும் சொல்ல முடியுமா? காய்கறி தானக்கா, கறியே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கறியெல்லாம் எதுக்குப்பா? அம்மா. என்னம்மா? அம்மா, நாட்டுக்கோழி ரசம் மாதிரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா? நாட்டுக்கோழி ரசமாடி, பிள்ளை ஆசையா கேக்குது, என்னமோ அதிசயத்துக்கு. ஐயோ, என் ஒய்ஃபு வாய் திறந்து நாட்டுக்கோழி ரசம் கேக்குறா. சத்யாக்காக இது கூட பண்ண மாட்டேனாக்கா, போயிட்டு கோழியே வாங்கிட்டு வந்துடுறேன். கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்து நறுக்கிறதுக்கு லேட் ஆகும்பா. அப்படியே நறுக்கி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுக்கிறலான்னு பார்த்தேன். அதுவும் நல்லதுதான்க்கா, நான் நறுக்கியே வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டில் நீங்க ரெடி பண்ணிடுறீங்களா? நீங்க நறுக்கி வாங்கிட்டு வாங்கப்பா, நான் ரெடி பண்ணிடுறேன். சரிங்கக்கா, இப்பவுமே போறேன். பொட்டக்கோழி தானேக்கா?
ஆமாப்பா, பொட்டுக்கோழி தான் ரசம் நல்லா இருக்கும், சேவல்லாம் வாங்கக்கூடாது. ஓ சரிங்கக்கா. மச்சான் நானும் பைசா தரவாடா. டேய் ஏன்? இல்லடா உன்கிட்ட காசு இருக்கோ என்னமோ. காசு இருக்கோ என்னமோவா? இருக்குடா லூசு பயலே. இல்ல மச்சான், எங்க ஃபேமிலியும் இங்க இருக்கிறோம், நீ மட்டும் வாங்கலாமா, அதான் நானும் வாங்கலான்ட்டு. அடடா பாடுறான் என் மச்சான. டேய் வாடா, 2 பேருமே போய் வாங்கிட்டு வருவோம். டேய் குட்டி மாப்பிள்ள வரியாடா போலாம். அவன் அது வராம இருக்கேன்னு சொன்னதாவது, அவனுக்கு பள்ளிக்கூடம் போதாண்டா பிடிக்காது, இதெல்லாம் வருவான். நான் வரேன் மாமா. ஸ்கூல்லலாம் படிக்க சொல்றாங்க, விளையாடவே சொல்ல மாட்டாங்க மாமா. படிங்க படிங்கன்னு சொல்றாங்க, உட்காருன்னு சொல்றாங்க. அதான் நீ பிடிக்கவே மாட்டேங்குது. அப்படியே மாப்பிள்ள, ஆமாடா ஸ்கூல் போனாலும் இதான் தொல்லை. சரி மச்சான் வா போலாம். சோனி எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. சரி அருண். உனக்கு எதுவும் ஸ்பெஷலா வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. சொல்லு, உனக்கு எது வேணும்னா சொல்லு. இல்ல அருண், சத்யா தான் பாவம் கேட்டிருக்கா, அவளுக்காக மட்டும் நிறைய வாங்கிட்டு வாங்க. நானும் அதை சாப்பிட்டுக்கிறேன், எனக்காகலாம் ஒன்றும் வேண்டாம். ஆ சரி சோனி, சரிடா வா கிளம்பலாம். வீட்டுக்கு எதுவும் காய்கறி இது மாதிரி வாங்கணுமாக்கா? இல்லப்பா, கொஞ்சம் வெங்காயம் தான் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, தக்காளி எல்லாம் நிறையா தான் இருக்கு, பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றோம்.